வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி நார்த் கர்நாடகா ஸ்பெஷல் உச்செல்லு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஆந்திராவில் குர்ரெல்லுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இதுக்கு பேர் நிகர் சீட்ஸ். வாங்க அந்த சீட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம ஜீரகம் இருக்கும்ல, அது கருப்பு கலரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த நிகர் சீட் ஒரு பாரம்பரியமான உணவு. இதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கனால நம்ம இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் இதெல்லாம் வராமல் இருக்கும். இதை அப்பப்போ நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா, இது எங்கள் வீட்டு கீழே இருந்த பாட்டி தான் எனக்கு இந்த சீடை காமிச்சு கொடுத்தது. இது எப்படி செய்யணும்னு சொன்னது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பேனில் வறுக்கணும். அது சட்பட்டா சவுண்டு வரும். அது ஒரு நல்ல ஸ்மெல்லும் வரும். நம்ம எள்ளு எப்படி பொரியுதோ அதே மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டு சும்மா லைட்டாக அந்த ஹீட்லேயே அது ரோஸ்ட் ஆனால் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்தது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா புளி, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு விதையும் மிளகாவையும் ஒரு சுற்றி எடுத்துருவோம். அதுக்கப்புறமா இந்த பொருளெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி அக்கி ரொட்டி, அதான் அரிசி மாவில் ரொட்டி செய்வாங்களா, அதுக்கு ஜவார் ரொட்டி, அதாவது வெள்ளைச்சோள ரொட்டி, கம்பு ரொட்டி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வெறும் ரைஸில் சுட ரைஸில் மேலே போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வாங்க அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அரை வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அது ஒரு கொதி வர வரைக்கும் வதக்கி எடுத்தோன்னா சூப்பரான உச்செல்லு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை சுட ரைஸ் வித் பிக்கிளோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.